இது ஏற்கனவே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இருக்கு அருகாமையில். அந்த பள்ளியில் தான் இருக்கோம். வரைக்கும் 3-4 தடவை முகாம் நடத்தியிருக்கோம். அந்த பள்ளியில் என்னென்னா வசதிகள் இருக்கும். இது இப்போ மாடியிலலாம் போய் கண் சிகிச்சை அறுவை சிகிச்சை போகிறவங்களாம் மாடியில் ஏறி அவங்க அந்த கண் பரிசோதனை பண்ண வேண்டியது. இது நான் ஒரு வாரத்துக்கு முதல்லையே 10 நாளைக்கு முன்னாலேயே நம்ம முதன்மை கல்வி அதிகாரி தான் கேட்டேன். இந்த மாதிரின்ட்டு இந்த மாதிரி நாங்கள் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர்மா, நான் என்னுடைய பையன் மறைந்துட்டார், அவருக்கு பேரில் ஆர்ஜே தமிழ்மணி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நம்ம பள்ளியில் ஏற்கனவே 2-3 தடவை நடத்தியிருக்கோம். கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்பாகவும் இங்கே நடத்தியிருக்கோம். இந்த தடவை நடத்துறதுக்கு நீங்கள் பொதுவாக வழக்கமாக எப்பொழுதுமே கேட்டு பெறுவது ஒரு இது. எங்களுடைய பகுதி செயலாளர் அந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் நாகஜோதி, அது கேட்கும்போது அவங்க, சார் நீங்கள் வச்சுக்கோங்க சார், நல்லா சந்தோஷமாக, எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், நல்லா நடத்துங்க சார், என்ன உதவியோ செய்ய சொல்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் எல்லா நோட்டீஸு, பிட் நோட்டீஸு, அந்த பேனரு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி தான் போட்டு அடிச்சிருக்கோம். நேற்று காலையில் என்னன்றாங்க, திடீர்னு பகுதி செயலரை கூப்பிட்டு இந்த மாதிரி அங்கே நடத்த முடியாதுன்னு சொல்லி டிஓ சிவகுமார்ன்றவர், அவர் இப்போ புதுசாக வந்திருக்கார் டிஓ, அவர்கிட்ட நான் எவ்வளோ தூரம் நான் சொன்ன உடனே நான் பேசினேன். இல்லை சார், சிஓ சொல்லி தானங்க ஏற்பாடு பண்ணிக்கோம், இன்றைக்கி திடீர்னு நேரத்து இன்றைக்கி சொல்கிறீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டால், இல்லை சார் அதை இது பண்ணுறாங்க, அரசியல் ஃபங்க்ஷன், இது அரசியலுக்கே கிடையாது, இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் இது செஞ்சுட்டு வர்றோம், எங்கள் குடும்பம் செஞ்சுட்டு வர்றாங்க, எங்கள் பையனுக்குன்னு இருக்கிற அந்த முதலீடுலேருந்து நாங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே அரசியலே வராது அப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே ஏதாச்சும் அரசியல் இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனாலும் கூட கடைசியில் இது பண்ணி கமிஷனர் தான் இங்கே சொன்னார். கமிஷனர் கேட்டால் எனக்கு தெரியும், இது மாதிரி ஒரு சம்பவமே தெரியாது, நானே பேசுகிறேன் சார் அப்படின்ட்டு பேசினவர் இறுதி வரைக்கும் முதன்மை கல்வி அதிகாரி எடுக்கலை. என்ன ஒரு இது பாருங்கள். அந்த பள்ளிக்கு தொகுதி மேம்பாட்டில் முதல்ல 12 லட்சம் ரூபாயில் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கேன். அப்புறம் கூடுதல் வகுப்பறை வேணும்னாங்க, 32 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கேன். அப்புறம் 9 லட்சம் ரூபாயில் ஃபேவர் பிளாக் வேணும்னாங்க. தரையெல்லாம் மேடும் குண்டும் குழியுமாக இருக்குது, மாணவர்கள் பள்ளிக்கு செல்வது சிரமமாக இருக்குது. வாட்ரு தண்ணி சரியாக இல்லைன்னா, எனவே ஆர்ஓ வாட்டருக்கு ஒரு 10 லட்ச ரூபா ஒதுக்கி 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் அந்த பள்ளிக்கு, என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில். அந்த ஒரு பள்ளிக்கு மட்டும் செஞ்சுருக்கோங்க இவ்வளவு. நான் அந்த 14 வருஷத்தில் இவ்வளவு செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த அரசாங்கம் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அரசாங்கத்துடைய அதிகாரிகள் எப்படி செயல்படுறாங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இப்போ நடக்குது இல்லை, விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்குது இல்லையா? இப்போ அண்ணா பல்கலைக்கழகம், அதில் காவல்துறையினுடைய கைகள் எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டில் நடக்கிற போத கலாச்சாரம், இதெல்லாம் ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல்கள் எவ்வளோ தூரம் முன்னேறிக்கிறது. ஒரு பொது ஃபங்க்ஷனே நடத்த முடியாத அளவுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுககாரர்கள் திடீரென்று நேற்றைக்கு தினம் இந்த மாதிரி, இதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. நல்ல வேளை இந்த மகால் உரிமையாளர் கொடுத்து உதவுனார். அதுவும் வேற ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார். அப்புறம் இந்த மாதிரி பொது ஃபங்க்ஷனும் சரி நீங்கள் நடத்திங்க சார், நல்லது தானே, நான் வேறு அவங்கள்ட்ட சொல்லி வேறு இடத்துல நடத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது கிடைக்கலன்னா எப்படி பாருங்கள், எத்தனை ஆயிரம் மக்கள் இப்போ இங்கே 1000 பேருக்கு மேலே எப்படி பயனடைவாங்க? வர்றவங்களுக்கு முழுக்க இலவசமாக செய்யணும், சிகிச்சை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த அரசாங்கம் இன்னைக்கு திமுக காரர்கள் எவ்வளோ தூரம் அத்துமீறி போகிறாங்க அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்கிறேன். இதனால தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கேலி கூத்தாக இருக்குது. அனைத்து துறையிலும் விரிந்து பறந்து திமுகவுடைய நிர்வாகிகள், அதனுடைய தலைவர்கள் இன்னைக்கு அதிகாரிகளை மிரட்டுகிறார்கள்.
எந்த மாதிரி மிரட்டல் இருந்தால் இன்னைக்கு முதன்மை அதிகாரி கொடுத்ததை வந்து வாபஸ் பண்ணுவார். நான் தொடர்பு கொண்டா எடுக்கவே இல்லை அந்த முதன்மை அதிகாரி. அந்த சிவகுமார்ன்ற பல காரணத்தை சொன்னார். அப்புறம் சொல்லியும் அவர் கடைசியில் என் ஃபோனே எடுக்கலை. டிஓ இதெல்லாம் ஆட்சி மாறும், காட்சிகள் மாறத்தான் செய்யும். அது வேற. இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து அரசு அலுவலர்கள் வந்து அது காவல்துறையாக சரி எந்த துறையாக இருந்தாலும் நேர்மையாக பணியாற்றணும். நம்ம பிரபாகரன் சிவகிரி போலீஸ் ஏட்டையா இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி பணியாற்றணும். ஏன்னா இந்த ஆட்சியில் நேர்மையாக நாங்கள் பணியாற்ற முடியல, அழுத்தம் இருக்குது, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, காவல்துறையும் கேட்க மாட்டேன்னுது, எனவே நான் தலைமை காவலர் பதவியை நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்னார் பாருங்க. எந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி காக்கி சட்டை போட்டவர் எப்படி? இது மாதிரி சில அதிகாரி இருக்காங்க. ஆனால் அதிகாரிகளாம் மிரட்டப்படுகிறார்கள். இப்போ சென்னையில் கூட கமிஷனர் பாருங்க, அவர் ஏன் திடீரென்று பேட்டி கொடுக்குறாரு? அரசோட அனுமதி பெற்றாரா என்னன்னு தெரியல. அதில் ஞானசேகர் மட்டும் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு கொடுத்துருக்க அழுத்தம் தான். அது 24ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 25ஆம் தேதி விடுதலை பண்ண பிறகு அப்புறம் இந்த சம்பவம் வந்து எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து அந்த அங்கே நடந்த சம்பவத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதை முன்னெடுத்து சென்றதனால்தான் மற்ற கட்சிகள்லாம் வந்தது. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசின உடனே இந்த அழுத்தம் கடத்துங்கிறதுமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய யார் என்ற சார் யார் அப்படின்னு ஒரு தலைவர் குடியிருந்த கோயிலில் நான் யார்ன்ற மாதிரி அந்த கேஸில் இந்த சார் யார் என்று கேட்குற அளவுக்கு இன்றைக்கி சம்பவங்கள் நடந்திருக்கு. அனைத்து துறையும் விரிந்து இன்றைக்கி அதில் இருக்க கூட்டணி கட்சிகளும், சகோதரர் திருமாவளவன் இன்றைக்கி மலேசியா போயிருக்காரு. நீ போயிட்டு வந்த பிறகு என்ன நேற்று வரைக்கும் அது அரசல் புரசலாக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர், தமிழ் மாநிலத்தினுடைய தலைவருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை கண்டித்திருக்கிறார். இன்னைக்கு இந்த அரசாங்கம் இது என்ன சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி நடக்குதா? திரும்ப ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? எந்த ஒரு இதுக்கும் இந்த அரசாங்கத்தில் அனுமதி கிடைக்கல. போராட்டம் நடத்தலைன்னா மக்களுடைய பிரச்சனையை எப்படி அரசாங்கத்துக்கு கொண்டு முடியும் அப்படின்னு கேள்வி மேல் கேட்டார். அதுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பக்கம் முரசொலி பத்திரிக்கை தான் திமுகவுடைய, அதுக்கு அவங்களுக்கு அரசு இதழ், திமுக கட்சிக்காரங்க அரசு இதழ் மாதிரி, அரசில் எப்படி கெஜெட்டில் போட்ட அரசு இதழ் ஆகுது பார்த்தீங்களா, அது மாதிரி திமுகவுடைய பத்திரிகையில் இன்னைக்கு தோழருக்கு மேல் கேள்வி கேட்டு இது அடுக்குமா ஒப்பாரி வைக்கிறாங்க திமுக. ஏன் நீங்கள் தான் உங்களுக்கு தான் செல்வாக்கு கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த ஆட்சியில். முதலமைச்சர் எங்கே பார்த்தாலும் சொல்கிறாரு எந்த கொம்பனும் இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்றாரு. 2வது நல்லகனுக்கு நடந்த 100ஆண்டு விழா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அந்த விழாவில் கூட இது கொள்கை கூட்டணின்றார். அந்த கொள்கை கூட்டணியில் இருக்கிற இன்னைக்கு பாலகிருஷ்ணன் சரி, முத்தரசன் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் பாலகிருஷ்ணன் விரிவாக சொன்னார். திருமாவளவன் அந்த சார் யார் என்பதை உடனடியாக தெரிவிக்கணும். கமிஷனர் வந்து ஏன் ஒருவர் மட்டுமே சம்பந்தப்பட்டார் என்று அவசரமாக கொடுத்தது காரணம் என்னன்ட்டார். இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய இழுக்கு. இந்த அரசாங்கம் மக்களுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டது. எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதல்ல சிபிஐ விசாரணை நடத்தணுன்றார். அதே மாதிரி சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி தான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லுது. இன்னைக்கு திருமாவளவன் வந்தவுடனே அவரும் அதை தான் சொல்ல போகிறார். இன்னைக்கு அனைத்து பேருமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியுடைய அத்துமீறல் இது வந்து இவங்க குணத்தவே மாற்ற முடியாது. இந்த திமுகவுடைய நிர்வாகிகள் குணத்தவே மாற்ற முடியாது. எப்பவுமே இப்படிதான். கலைஞர் இருக்கும்போதே இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப அதிகமாக தலையீடு. அவர் சொன்னார், ஒரு வருஷத்திலேயே சொன்னார், என்னால் தூக்கம் வரல, நான் சர்வதிகாராக மாறுவேன், சவுக்கால் விளாசுவேன்னார். இப்போ அன்பு சகோதரர் அண்ணாமலை தான் தன்னையே வந்து சவுக்கடித்து தன்னையே வருத்திக்கிட்டார். அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் எவ்வளோ மோசம், ஒரு பாலியல் வன்கொடுமை. அது சிறுவர் மேலே நேற்று பார்த்தா 80 வயசு பாட்டியை கூட வன்முறை பண்ணதாக பத்திரிகை வந்து 5 வயசுலேருந்து விட மாட்டேன்றாங்க. இதில் முழுக்க திமுககாரங்க இந்த மேஜராக பங்கேற்றிருக்கிறாங்க. அதனால் அந்த வழக்குகள்லாம் இல்லாமல் எடுக்காமல் இருக்காங்க. வழக்கை விசாரிக்கிறது, சரியாக விசாரிக்கிறது. எதுக்கெடுத்தாலும் பார்த்தா பொள்ளாச்சி மாணவி இது அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் முதலமைச்சர் அன்னைக்கு இருந்தவர் சிபிஐக்கு விசாரிக்க சொல்லிட்டாரு, சிபிஐக்கு விட்டுட்டாரு. ஏன் நீங்கள் விட மாட்டேன்றீங்க? கள்ளக்குறிச்சி சம்பவம் சரி, விழுப்புரம் சம்பவம் சரி, அதே மாதிரி இந்த சம்பவத்தையும் சொல்லியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த தன்னிச்சையாக இன்னைக்கு மகளிர் ஆணையம் வந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்குது. இன்றைக்கி உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி நியமித்த 3 IPS அதிகாரிகள் நேரத்துலேருந்து விசாரணை தொடங்கிட்டாங்க. கட்டுக்கட்டாக கொண்டுட்டு போகிறாங்க. இன்றைக்கி யூடியூப்பு, மற்ற ஃபேஸ்புக்கு எல்லாம், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா அந்த குற்றவாளியாக கருதப்படுகின்ற ஞானசேகரனை பார்த்தா அமைச்சர்களோட எவ்வளோலாம் அமைச்சர் வீட்டிலே போய் விருந்து சாப்பிட்றாரு. யார்? சென்னையினுடைய மேயரும் துணை மேயரும் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்கே போய் சாப்பிட்றாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்க. சுவைச்சு சாப்பிட்றத அதை யூடியூப்பில் போடுறாங்க, சுவைச்சு சாப்பிட்றத. ரெண்டாவது பின்னால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்திருக்காம யார்? ஞானசேகரன் வீடியோ எடுத்திருக்கான் பாருங்க. அவன் குற்றவாளி ரொம்ப தெளிவாக இருக்கான். இது வந்து என்னென்னா பழைய இந்த நம்ம சொல்லுவாங்க, நம்ம சித்திரத்தில் நடக்குது இல்லை, கல்லர் சுந்தரராஜ பெருமான் தான் கல்லராக அவதரித்து வருவார். அப்போ பாண்டிய மன்னை விசாரிக்கும் போது பகலில் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அவன் பகலில் வந்து பசுமாடு மாதிரி நலத்திட்டம் அது இதுன்னு செய்கிற மாதிரி எப்படியெல்லாம் நினைக்கிறாங்க பாருங்க. ஏன் தலைவர்? பகலில் பார்த்தா பொது ஃபங்க்ஷன், அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகளோடு பங்கேற்றுக்கிறது. சாயங்காலம் என்னன்னா பிரியாணி கடை, மாலையில் பிரியாணி கடையை முழுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை, அதை பாலியல் இது அந்த இது இல்லையா, வீடு புகுந்து திருடுறது, இந்த வேலையே பண்ணிட்டு இருக்கான். அவன் தொடர்ச்சியாக அவன் டைம் டேபிளே போட்டிருப்பான் போல இருக்குங்க. டைம் டேபிளில் வாரத்தினால நம்ம பிள்ளைகளுக்கு டைம் டேபிள் நடத்துவோம் போட்டிருப்பாங்க. இன்னன்னைக்கு இந்தந்த பீரியடு, இன்னன்னைக்கு சோசியல் பீரியடு, கணக்கு பீரியடு, தமிழ் பீரியடு அப்படின்னு போட்டுப்பாங்க. ஏன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல தம்பி, ஏன்னா எல்லாரும் நம்ம நம்மளாம் டைம் டேபிள் பிராணம் தான் நோட்டு புக்கெல்லாம் கொண்டு போவோம். இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு போகணும். 5வது படிக்கும் வரைக்கும் அப்படி கொண்டு போவோம். அப்புறமேல் போகும்போது டைம் டேபிள் பிராணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம் டேபிள் பிராணம் அந்த குற்றவாளி படுக்கிழவர செய்கிறான். இதெல்லாம் திமுகவுடைய இளைஞரணிகள் வந்து எப்படி மாணவரணி எப்படி இருக்கு பாருங்க. மாணவரணி எல்லா பேருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும்போது, இந்த சம்பவம் நடக்கும்போது இன்னொரு இடத்துல இன்னொரு சம்பவம். என்னத்த சொல்றது? சார், இப்போ வந்து முரசொலி நீங்க சொல்லியிருக்க மாதிரி முரசொலியில வந்து இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட்டுறாங்க. தோழமைக்கான இலக்கணத்தோடு பாலகிருஷ்ணன் வந்து நடந்துக்கல, பல்வேறு விஷயங்களை சொன்னாலும் இந்த விஷயத்த இது பண்றாங்க, ரொம்ப கடுமையாகவும் பேசியிருக்காங்க. இது அவங்க கூட்டணி பிரியறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா, எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பக்கம் இருக்க. இப்ப நீங்க வந்து அன்பிற்குரிய பாசத்துக்குரிய அண்ணாமலை வேற சொன்னீங்க பேசும்போது. பாசத்துக்குரிய பார்க்கும்போது எங்களுக்கு பாசம்லாம் இல்லை. அவர் தன்னை இப்போ சவுக்கால நம்ம முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர், நம்ம பாசத்துக்குரிய நம்மளால் தமிழ்நாட்டுடைய அவர் திமுகவுடைய தலைவராக இருக்கலாம். நான் தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று தானே முதலமைச்சர் இருக்கார். சவுக்கால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னார், சர்வதிகாராக மாறுவேன்டார். சொன்னாரா? நானா
அப்படிப்பட்ட நேரத்தில் சவுக்கு அவர் எடுக்கலை, இவர் எடுத்து தன்னையே வருத்திக்கிட்டாருன்னு சொன்னேன். நீங்கள் அது கூட ஓடுங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எங்கள் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுத்து அதை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு, முடிவெடுத்துட்டார். திமுக கூட்டணி இப்போ தான் பரப்பிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், அதில் பயணம் பண்ணுறவங்கலாம் மக்களுடைய எதிர்ப்பலையை சந்திக்க வேண்டியிருக்கும். திமுக என்ற கப்பல் வந்து ஓட்ட கப்பல் ஆயிடுச்சு. மாலுமி எவ்வளோதான் திறமையாக இருந்தாலும் கரை சேர்க்க முடியாது. இங்கே திறமையும் இல்லை, மாலுமிக்கு திறமையும் இல்லை. எனவே அந்த நம்பி பயணம் செய்ய முடியாது என்பதை இன்னைக்கு திமுக தோழமை கட்சிகள் இன்னைக்கு ஜனநாயகபூர்வமாக இப்போ தான் குரல் எழுப்புறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வித்திட்டவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். முதலாக இந்த சம்பவம் இருக்கட்டும், நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவம் பாருங்க, அந்த 74 பேர் 75 பேர் இறந்தாங்க இல்லையா, அதுக்கும் அவர் தான் போய் உடனடியாக போய் பார்த்தார். அந்த சம்பவம் அவர் போன பிறகு தான் அது எல்லா பத்திரிகையிலையும் ஊடகங்கள்லையும் வந்தது. அதே மாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு எடுத்து போட்டு அதனுடைய இதை சொன்ன பிறகு தான், எங்கள் பொதுச் செயலாளரை பேசின பிறகு தான் அதை எல்லா பேருமே கையில் எடுத்தாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக தமிழ்நாட்டுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் எடப்பாடியார். மக்களுடைய இன்னைக்கு மக்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு வந்தாலும் சரி அதை தட்டி கேட்க வல்லமை உடையவராக இன்னைக்கு எடப்பாடியார் இருக்கார். சார், பாலகிருஷ்ணன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எமர்ஜென்சி வந்து நடந்துட்டு இருக்கிறான்ற மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்க. அதுக்கு சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, உண்மையான எமர்ஜென்சி ஆட்சி நடந்தது வந்து அதிமுக காலகட்டத்தில் தான். ஆயிரக்கணக்கான போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். அவர் வந்து அதிமுகவை சொல்றாரு, ரூட்டே மாத்திட்டார். அவர் சொல்ற அப்படியே சொல்ற, சேகர் பாபு இருக்கிற இடத்துக்கு விசுவாசமா இருக்காரு. நம்ம அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. இருக்கிற அதனால தானே அங்கே வச்சிருக்கிற இடத்துல வச்சிருக்காங்க. ஆனால் சேகர் பாபு என்ன சொல்றாரு, இன்னொரு காரணம் சொல்லிருக்காரு, வேண்டியதை தோழர் பெற்று செல்லலாம். கோரிக்கை இந்த மாதிரி பொது வெளியில் பேசுவதை விட்டுவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து விழுப்புரத்தில் பொது இடங்களில் பேசுனது அதை விட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு பெறுங்க அப்படின்றாரு. அப்போ பாலகிருஷ்ணனை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. நான் கேட்குறேன், நாளைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளைக்கு திமுகவோட தோழமை கொண்டா அப்போ வாங்கிக்கிட்டாங்க இந்த மாதிரி பேச கண்டு தான் ஏதோ பெரிய பெட்டி போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா? மக்கள் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? எப்போ நான் நினைக்கல, மக்கள் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? எல்லாரும் நினைப்பாங்க மக்கள். ஏன்னா இவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக பேசினவரை சேகர் பாபு இவ்வளோ சொல்லிட்டாரு. எதுக்கு நீங்கள் போய் இது மாதிரி பேசிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ வாங்க கேட்டு பெற்று வாங்கிட்டு போங்க, எது வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா கம்யூனிஸ்டை எந்த வகையில் வச்சுருக்காங்க? அதான் பொதுவாக சொல்லுவாங்க. அதில் இருக்க இப்போ தோழர்களே சொல்லுவாங்க, உண்மையான அந்த தொழிலாளர் தோழர் வர்க்கத்தினுடைய தலைவர்களாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. வாங்கினா இந்த மாதிரி தான் தேர்தலுக்கு போய் நிதி வாங்க கண்டு தானே அவங்ககிட்டலாம் பேசுகிறாங்க. இப்படிலாம் பேசுவாங்க. தனிப்பட்ட முறையில் பாலகிருஷ்ணன் யார்ட்டையும் வாங்க மாட்டார், எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எந்த அமைச்சர்கிட்டையும் போய் அவரையும் வாங்க மாட்டார். ஆனால் கட்சிக்காக வாங்குறது கூட கொச்சைப்படுத்துகிறாங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தான் பேசணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைந்து இருக்கு. சட்டமன்றத்தில் நம்மளுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறோம். ஏன் சார் இந்த ஆட்சி கலைஞ்சிட்டு விரைவில் வந்து புதிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? தேர்தலுக்கு நீங்கள் பயங்கரமான பூகம்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி, எப்போ பூகம்பம் வெடிக்கின்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, கொதித்து கொண்டு இருக்கு மக்களுடைய கொதிப்பு நிலை. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கொதிப்பு நிலை வந்து எரிமலை மழை வந்து எப்படி குழம்பு இதாகிட்டு இருக்கோ, எப்போ வெடிக்க போகுதோன்ற மாதிரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் போய் நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறது தான், பத்திரிக்கையில் வந்தது தான். என்ன சொல்கிறார், சபாநாயகர் போயிருக்கார், சபையின் நாயகர் நம்முடைய சபாநாயகர் போய் கவர்னரை அழைத்திருக்கார். இது வந்து ஜனநாயக அடிப்படையில் அழைக்க வேண்டியது. அப்போ அவர்கிட்ட ஆலோசனை சொல்லியிருக்கார், கடந்த முறை மாதிரி நீங்கள் நடக்கக்கூடாது, நீங்கள் எழுதி கொடுத்த பூரா நான் வாசிப்பேன்னு நீங்கள் நினைக்கவும் கூடாது, திருத்தங்கள் இருக்கும். நீங்கள் வாடகை இவ்வளோ தூரம் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கும்போது நீ இது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்கன்னா அதை எப்படி நான் வாசிச்சேன்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பேசுன மாதிரிலாம் செய்தி வருது. செய்திகள் தான் வருது. நமக்கு என்ன பேசுனாங்க நம்ம கேட்டதில், நான் மதுரையில் இருக்கேன், நடந்தது சென்னை ராஜ்பவனில் நம்ம சபாநாயகர் போயிருக்கார், என்ன நடந்தது நமக்கு தெரியாது.
ஆனால் பத்திரிகையில் ஊடகங்களில் இந்த மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கு. எனவே நீ அந்த பட்ஜெட்டில் முறையாக கொடுங்கன்றுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மதிவான சொன்ன மாதிரி நாங்கள் எப்போவுமே பூகம்பத்தை கலைஞ்ச நாங்கள் எப்போ தேவையில்லாமல் எங்கள் அம்மா தான் சொல்லுவோம், தேவையில்லாமல் வந்து சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்லாம் செய்ய மாட்டோம். தேவையான பிரச்சனையும் எங்கள் பொதுச் செயலாளர் பேசுவார், எதிர்க்கட்சி தலைவர் பேசுவார். அனுமதி கொடுக்காத மருத்துவத்தில் வந்துடுவோம். என்ன மக்களுக்கு பாதகத்தை உருவாக்குகின்ற வகையில் தீர்மானங்கள் வந்தால் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்து வெளியே வந்துடுவோம். இப்போவும் சட்டமன்றத்தில் நான் தான் சொல்கிறேன்ல, அந்த அது என்ன படங்க, நம்ம ரஜினி நடித்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுல, நம்ம அது என்ன இல்லைங்க, அதுக்கெல்லாம் முதல்லப்பா இந்த கிரைனைட்டு படையப்பா படத்தில் பொண்ணு வாக்க போவாங்க. யாருக்கு? செந்திலுக்கு படையப்பா. அப்போ செந்திலுக்கு வந்து சட்டை கிழிஞ்சு போகும், இதாயிரும். அப்போ ரஜினி சட்டையை வந்து அவர் வாங்கி போட்டுக்குருவார். போட்டுட்டு அது சொல்கிற மாதிரி அதில் சொல்லுவாங்க. அப்போ வர்ற அவங்க தோழர்கள்லாம் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னுடைய ரஜினி தான் தொடங்கி வைப்பார். அது மாதிரி இந்த போன சட்டமன்ற தொடரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாள் நடந்ததுனால கதாநாயகனா நம்முடைய எடப்பாடியார் தான். ஆனால் முதலமைச்சர் நம்ம இவர் தான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் சொல்கிற மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் தான். ஆனால் அங்கே கதாநாயகனா விளங்குறதும் அவர் தான். டங்ஸ்டன் தொழிற்சாலையை பற்றி கேட்டார் 10 மாதம். இன்றைக்கும் பாருங்கள், இங்கெல்லாம் போராட்டம் எங்கெல்லாம் பிடிச்சி, இப்போ ஆண்கள் பெண்கள்லாம் பிடிச்சி, நேற்று கூட குஷ்பை பிடிச்சி போட்டாங்க. தமிழிசை நேற்று அது கூட போராட்டம் இருக்கு. எப்போ குஷ்பை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. எப்பா பெண்களுக்காக ஆட்டு மந்தையில் அது ஆட்டு மந்தையில் ஒரு நடிகை அவங்க கட்சியில் இருந்தவங்க இல்லாம இருக்கு, ஆட்டு மந்தையில் போய் அடைச்சு ஆடுகளை அடைக்கிற மாதிரி கொண்டு சொல்லாடு. இவங்க என்னன்னா, இவங்களுக்கு இது பழக்கமாகி போச்சு. ஈரோட்டில் மக்களை இப்படித்தான் ஆட்டு மந்தையில் அடைக்கிற மாதிரி அடைச்சு தான் இளங்கோவை ஜெயிக்க வச்சாங்க. அது மாதிரி நினச்சிக்கிட்டு பாரதிய ஜனதா மகளிரை ஆட்டு மந்தைகளாகவே ஆடுகளாகவே நினச்சிட்டாங்க. நினச்சி இது பண்ணி தமிழிசை வந்து முன்னாள் கவர்னர் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு பேசியிருக்காரு. ரொம்ப மனவேதனைப்பட்டு இப்படி பெண்களுக்காக குரல் இருக்கு. அப்போ நம்ம இவங்களை கூட கேட்குறாங்க, கனிமொழி சகோதரியை கேட்குறாங்க, என்னப்பா இதுக்கு முன்னாலெல்லாம் பேசுவீங்க பெண்களுக்குண்டு, அங்கேயும் பெண் மகளிர் அணி இருக்குது, திமுகவில் ஏன் நீங்கள் கொந்தளிக்கலைன்னெலாம் கேட்குறாங்க. அதனால் இது வந்து பொதுவாக வந்து இந்த ஆட்சியை எதுக்காக இங்கே இப்படி எதிர்க்கிறாங்கன்னா, உடனே டங்ஸ்டனுக்கு குஷ்பை கைது பண்ணிவிட்டு அண்ணன் வைகோவை சுதந்திரமாக பேச சொல்கிறாங்க. அது என்ன மத்திய அரசை கண்டித்தான். மத்திய அரசே கண்டிக்கக்கூடாது. இது முழுக்க தமிழக அரசு தான் காரணம். பிப்ரவரியில் ஏழை விடுறதை பற்றி இவங்க சொல்கிறாங்க. அப்போ பிப்ரவரியிலேருந்து என்ன இந்த பிரச்சனை நவம்பர் வரைக்கும் நடக்குது. நவம்பர் வரைக்கும் நடக்கும்போது இவங்க என்ன செஞ்சுருக்கணும், இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கணும். இவங்க அந்த ஏலத்தை நடத்துகிறத எங்கிட்ட கொடுங்க, மாநில அரசுக்கு கொடுங்கன்னு தான் கேட்டாங்களே ஒழிய அங்கே தொழிற்சாலை வரக்கூடாதுன்னு இவங்க சொல்லலை. மக்கள்லாம் கிளர்ந்து எழுந்த பிறகு தான் இதைத்தான் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார். எங்கள் பொதுச் செயலாளர் அதைத்தான் சொல்கிறார். மக்கள் போராட்டம் வந்த பிறகு தானே முதலமைச்சரே அதை எதிர்க்கிறதுன்னு அறிக்கை கொடுக்குறாரு. இன்னைக்கு இப்படி பேசுகிறாரு, நான் இருக்கும் வரை நான் விடமாட்டேன்னு. ஏன் இதை 10 மாதம் தள்ளி போட்டீங்க அப்படின்னு கேட்டார். அந்த டங்ஸ்டனை போய் இவர் இப்போ உண்மையிலே போராட்டம்னா மாநில அரசை எதிர்த்து தான். நேற்றுக்கு நம்ம இவர் போயிருக்கார், சபை முன்னவர் மூத்த அமைச்சர் ஆனால் துரைமுருகன் டெல்லி பயணமாயிருக்கார். ஒருவர் டங்ஸ்டனை பற்றி தான் பேச போயிருப்பாரோ, நைட்டோட எங்களுக்கு தெரியாது. அவர் ஒருவேளை டங்ஸ்டன் தான் அதை பற்றி தான் பேச போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம நல்லதே நினைங்க, நீங்கள் அப்போ அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. அவர் மூத்தவர், சபையினுடைய நாயகன்,
ரொம்ப காலம் இருந்தவர். இந்த ரஜினிகாந்த் சொல்லுவாங்க ஒரு நாவலம், அதிமுக முன்னால இருந்த ஓபிஎஸ் அடிக்கடி போய் ரஜினிகாந்தை சந்திக்கிறாரு, என்னவா சார்? நீங்களாம் மறந்துட்டீங்களே, நீங்களாம் மறந்துட்டீங்களேப்பா, மறந்துட்டீங்களே. அதுக்காக போய் போட்டா ரஜினியோட சந்தாச்சா போட்டா போடுவீங்க அப்படின்னு போடுறாரு. அவர்தான் விவரமான தான் செய்யறாரு. ஒரே கட்சியா இல்லைனாலும் திமுக வந்து வீழ்த்தணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும். நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம். நீங்க தான் அப்படி சொல்றீங்க. அப்படி இல்ல அவர் சொல்றாரு, அவர் கருத்து சொல்றாருங்க. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, அவர் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் பதில் சொல்றது யாரு? நானும் அந்த இடத்துல இருக்கேன். இதுக்கெல்லாம் பொதுச் செயலாளர் தானே பதில் சொல்லணும். தேர்தலுக்கு முன்னாடியே நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம்னு சசிகலா கூட சொன்னாங்க. அதான் அவங்க கருத்து. அதையும் போய் பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க. இங்க வர்றாருல, வரும்போது கேளுங்க. இங்க வர்றாரு, கிட்டத்தட்ட 6 மாதம் சுற்றுப்பயணம் வரப்போறாரு. நாங்கள் தான் கேட்டிருக்கேன், எல்லாரும் போய் மதுரையிலேருந்து பிறப்புற மாதிரி செய்யுங்கன்னு. மதுரை ராசியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் வராது. எங்கள் பொதுச் செயலாளர் கேட்டிருக்கோம். அப்போ வரும்போது கேளுங்க, உங்கள் விருப்பம்லாம் கேளுங்க. எங்கள் பொதுச் செயலாளர் எழுதியெல்லாம் சொல்ல மாட்டார். நம்மளை மாதிரி ஸ்பாட்டேனியஸாக அடிப்பார். எழுதி படிக்கிறது, இந்த கொண்டு வர்றதெல்லாம் வாசிக்கிறதெல்லாம் இல்லை. இந்தந்த தான் கேள்வி அப்பா கேட்கணும். நான் அப்படியெல்லாம் சொன்னேன் அவங்ககிட்ட. இந்தந்த தான் கேள்வி கேட்கணும்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்ல மாட்டார். யார் வேணாலும் எந்த கேள்வியும் கேளுங்க, பதில் இருந்தால் சொல்லுவார். சரி, வணக்கம். இது வந்து முதன்மை கல்வி அதிகாரியை ரொம்ப மதுரை மாநகராட்சியில் இருக்கிற பள்ளிகள் என்னுடைய தொகுதி மேம்பாட்டில் அதிகமான தொகை கொடுத்துருக்கேன். பறவை பேரூராட்சியில் இருக்க பள்ளியை நடுநிலை சாதாரண ஆரம்ப பள்ளியிலேருந்து நடுநிலை உயர்நிலை பள்ளி வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முழுக்க முழுக்க கட்டடம் கட்டி கொடுத்துருக்கான். அங்கே இருந்த உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக மாற்றிருக்கான். அதுக்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம், ஃபேவர் பிளாக் போட்டிருக்கேன், எல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த முதன்மை கல்வி அதிகாரி முழுக்க முழுக்க அரசியல்வாதி சொன்னதை கேட்டுக்கிட்டு மறுத்தது கண்டிக்கத்தக்கது. வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு திமுக மாவட்ட செயலாளர் போல அவர் செயல்பட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த முதன்மை கல்வி அதிகாரியை மாற்றணும். நான் போய் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சட்டமன்றத்தில் இதை நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அதிமுக கூட்டம் போடுறதுக்கு கேட்கல. இது ஒரு பொது இது, ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படக்கூடிய இலவசமாக கண் சிகிச்சை, பொது சிகிச்சை, மூட்டு வலி, இந்த மற்ற ஆர்த்தோ இதுக்கு எலும்பு முறிவு, எலும்பு பிரச்சனைக்கு பார்க்குற இதை வந்து பல் மருத்துவம் பார்க்குறத அதுக்கு திடீரென்று மறுக்கிறார் என்றால் இந்த மாதிரி ஒரு கல்வி அதிகாரி இருப்பது இந்த மதுரைக்கு ரொம்ப கேடுகாலம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.